ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. நல்லெண்ணெய் தான் விடணும், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதை பாருங்க, கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டை முதல்ல நல்லா வதக்கின்றலாம். வதக்கின்ட்டு அப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்கள், பூண்டு இப்போ வதங்கி எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பூண்டையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்காமல் ஒரு 10-12 பூண்டை முழுசாக வச்சுட்டுடலாம். மீதி பூண்டை மட்டும் மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இங்கே பாருங்க, பூண்டை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ஒரு 10 பல்லு பூண்டை அரைக்காமல் முழுசாக வச்சுருக்கேன். இப்போ பூண்டு வதக்கின சட்டியிலேயே எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயிலேயே நம்ம கடுகு சேர்க்கலாம். இங்கே பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுத்து. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதையும் ஒரு 8 பல்லு பூண்டு முழுசாக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கின்றலாம். இந்த பாருங்க, இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். வெறும் சட்டியில் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெந்தய பொடி சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி, வெந்தய பொடி, தனி மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா கெட்டியாக வந்தோடனே அடுப்பை இறக்கிட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், இதை கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, இதை அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி சுண்டி நல்லா கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த பாருங்க, இப்போ கெட்டியாக வந்துடுது இல்லையா, நம்ம ஊற்றிருந்த புளி தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு கெட்டியமாக வந்துடுது. இன்னொரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்வீட்டுக்கு நம்ம எப்படி உப்பு சேர்த்தா ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த கார ஊறுகாய்க்கு ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் ரெடியாக எடுத்து நல்லா கெட்டியமாக எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, பூண்டு ஊறுகாய் ரெடியாக எடுத்து இதை நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். வெறும் சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா செட் ஆகும். இப்போ பூண்டு விலை வேறு இப்போ சீப்பாக இருக்குது. இதை பார்த்த உடனே பண்ணி பார்த்துருங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கோ. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.